ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் வெள்ளை பட்டாணியை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். இல்லை ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் 6 மணிக்கு ஊற வச்சுட்டு ஈவினிங் எடுத்து செய்யணும். அது நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சா ஒரு 7-8 விசில் வச்சு வேக வச்சா நல்லா சாஃப்டாக வெந்து போயிருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். தாளிச்சுட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு வதக்கிட்டு அது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளி அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதோட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த தக்காளியோட அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு இந்த நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை எடுத்து அந்த தண்ணியோடையே நம்ம கொட்டி நல்லா ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான பட்டாணி சுண்டல் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.